திரு பரந்தாமன் உங்கள்கிட்டே தொடங்குறேன். இன்றைக்கு இந்த விளக்கத்தை முதலமைச்சர் முன்னதாகவே முதல்ல எதிர்க்கட்சிகள்லாம் பேசுறதுக்கு முன்னதாகவே ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறார். இந்த விளக்கத்திற்கான தேவை இருக்கிறதா, என்னென்ன அம்சங்களை முக்கியமானது அப்படின்னு பார்க்குறீங்க, இதில் சொல்லப்பட வேண்டியது அப்படின்னு இதெல்லாம் பார்க்குறீங்க? இப்போ நிச்சயமாக, ஏன்னா தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு டெத் நடந்திருக்கு. 41 பேர் உயிரிழப்புன்றது ஒரு பெரிய ஒரு இழப்பு. இந்த இழப்பு நடந்த ஒரு 2 வார காலத்திற்குள் ஒரு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் கூட்டப்படுகிறது. இது வழக்கமாக கூட்டத்தொடர் கூட்டப்பட்டாலும் கூட ஃபஸ்ட்டு வரக்கூடிய இந்த நிகழ்வுக்கு அப்புறம் வரக்கூடிய கூட்டத்தொடரின் போது நாட்டு மக்களுக்கு முறைப்படி சட்டப்பேரவையில் அரசின் சார்பாக முதலமைச்சர் அவர்கள் என்ன நடந்தது, அரசினுடைய நடவடிக்கை என்ன, இதை பற்றியெல்லாம் விவரிப்பது என்பது இது ஒரு மரபு. அதை தான் இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு கேள்வி நேரம் முடிந்த பிறகு 0 ஹவரில் பேரவைத் தலைவருடைய அனுமதியோடு அதை இன்றைக்கி விளக்கியிருக்காங்க. ஓகே, திட்டமிட்டு உண்மைக்கு மாறான செய்திகளை பரப்புறாங்கன்னு சொல்கிறாரு. யாரை பார்த்து அப்படி சொல்கிறாரு? அப்புறம் கூட்டணி கணக்கோட தான் கரூர் கூட்ட நெரிசல் பற்றி பேசுகிறது அதிமுகன்னு ஒரு அரசியல் விமர்சனத்தையும் முன் வச்சிருக்கிறாரு. நிச்சயமாக இது ஸ்ட்ரைட்டாகவே டு தி எடப்பாடி பழனிசாமியும் அதிமுகவையும் பார்த்து தான் இந்த கேள்வி கணைகளை நாங்கள் தொடுத்துருக்கிறோம். காரணம் என்னென்னா, நடந்த சம்பவத்தை பற்றி முதலமைச்சர் விளக்குவதை கேட்பதற்கு கூட பொறுமை இல்லை. அவங்க அரசின் மீது பழி சுமத்த வேண்டும், குற்றம் சுமத்த வேண்டும், அந்த ஒரு உள்நோக்கத்தோடு தான் சட்டமன்றத்தில் நடந்து கொண்டார்களே தவிர, எதிர்க்கட்சி என்பதற்கு ஒரு ஜனநாயக உரிமை இருக்குது, எல்லா கடமை இருக்குது. ஆனால் இருந்தாலும் அரசின் சார்பில் முதலமைச்சர் என்ன சொல்கிறான்னு கேட்டுட்டு முதலமைச்சருடைய பேச்சுக்களில் அறிக்கையில் அல்லது அவருடைய விவரிக்கக்கூடிய அந்த சம்பவங்களில் எது முரண்படுகிறது, எது சரியில்லை என்பதையெல்லாம் விவாதிப்பதற்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது. ஆனால் அதை ஒரு ஆக்கப்பூர்வமாக கொண்டு போவதற்கு எதுவுமே இல்லை. காரணம் என்ன, இதில் குற்றம் சொல்லுவதற்கு சுமத்துவதற்கு எதுவுமே இல்லாத காரணத்தினால தான் இவங்க வெவ்வேறு விதமாக சம்பவத்தை இட்டுக்கட்டி பேசும்போது முதலமைச்சர் சொல்கிறாங்க. பத்திரிகையாளர் சந்திப்பில் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்காரு திரு எடப்பாடி பழனிசாமி. பத்திரிகையாளர் சந்திப்பில் கேட்ட கேள்விகள், எழுப்பிய கேள்விகள் எல்லாமே அது குறித்த ஒரு சட்டமன்றத்தில் பேசி முடித்து விட்டு தான் வராங்க. அதற்கான வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. இன்னும் சொல்ல போனால் அவர் அப்ஜெக்ட் பண்ணக்கூடிய வாசகத்தை நீங்கள் ரிமூவ் பண்ணுங்கன்னு சொல்லி கூட தர்ணா பண்ணாங்க வெளில. அப்போ கூட அவை முன்னவர் சொல்கிறாங்க, முதலமைச்சர் சொல்கிறாங்க, பேரவைத் தலைவர் சொல்கிறாங்க, நீங்கள் எதை நீக்கணும்னு சொல்லுங்கன்னா அதை சொல்ல தெரியல அவங்களுக்கு டக்குன்னு இமீடியட்டாக இந்த வரி ஸோ அவங்க ப்ரீ டிட்டர்மைன் இந்த சம்பவத்தை வைத்து அவர்கள் இன்றைக்கி செட் பண்ணி வந்த அஜெண்டாவின்படி நாம் ஒரு வெளிநடப்பு செய்யணும், அரசின் மீது அவதூறு பேசணும், எதிர்கருத்து பரப்பி விட்டு போனோம், வெளியில் போய் நம்ம பத்திரிகையாளர் சந்திக்க, இது மட்டும் ஒரு ப்ரீ டிட்டர்மைன்டு ஒரு செனாரியோ அதை பண்ணியிருக்காங்க. நான் என்ன கேட்குறேன்னா, இப்போது இந்த சம்பவத்தில் எது தவறு அப்படின்றத பின் பாயிண்டோட எதிர்க்கட்சி தலைவர் பேசுவதற்கு உரிமை இருக்குது, அதை பதில் சொல்வதற்கு எங்களுக்கும் கடமை இருக்குது. அந்த மாதிரி அவங்க எதுவுமே பேசலை. இவங்க ஸ்ட்ரெயிட்டாகவே அரசாங்கம், போலீஸ், காவல்துறை போதிய பாதுகாப்பை கொடுக்கல, எங்களுக்கு மறுத்த இடம் அங்கே அனுமதி கொடுத்துருக்காங்கன்னு குற்றச்சாட்டை வைக்கல. அதுதான் முரண். மறுத்த இடம் இல்லை, அதுக்கு 1 நாளுக்கு 2 நாளுக்கு முன்னாடி மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அதே இடத்துல தான் பேசுகிறாங்க. அந்த இடம் என்பது என்னன்னா, இதற்கு முன்பு அவங்க ஜனவரியில் நடந்த எம்ஜிஆருடைய நூற்றாண்டு விழாவையும் அது கொட்டிய நடந்த நிகழ்வு, அந்த அதுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு பர்மிஷன் சமயத்தில் அந்த இடம் தேர்வு செய்யப்படலை. ஆனால் மார்ச் மாதம் நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர், கோட்டாட்சியர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் இது ஐடென்டிஃபை பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் உள்ள ஒரு நிகழ்வு தான் இது. அதை மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி முரணாக சம்மந்தப்படுத்தி பேசுகிறார். ஜனவரியில் நடந்த சப்ஜெக்ட் மார்ச் மாதம் கோட்டாட்சியர் முடிவு பண்ணுறாங்க, எல்லா அனைத்து கட்சி இன்க்ளூடிங் ஏடிஎம்கே மெம்பரும் அதில் உட்காந்து டிசைட் பண்ணுறாங்க, எந்த இடன்றதை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதம் நடக்கக்கூடிய கூட்டத்துக்கு அந்த இடம் கொடுத்துருக்குறாங்க. இல்லை, அவர் காலனி வீசப்பட்டதில் தொடங்கி லைட் ஆஃப் பண்ணது வரைக்கும் பல்வேறு சந்தேகங்களை அதில் எழுப்புறாரு. அப்புறம் நேரடியாக குற்றச்சாட்டு வைக்கிறார். இதுக்கு பின்னாடி இதில் ஏதாவது ஒன்று நடக்கட்டும்னு தமிழ்நாடு அரசு காத்திருந்ததாக நாங்கள் பொதுமக்கள் நினைக்கிறாங்க, நாங்களும் அப்படி தான் குற்றம் சாட்டுகிறோங்கிறார். இந்த குற்றச்சாட்டை இப்போ பேசுகிறாங்க. அதாவது எப்படி அவங்களும் ஒரு முதலமைச்சராக இருந்தவர், ஒரு ஆண்ட கட்சி, இப்போ நேற்றுக்கு மாதிரி தொடங்கின ஒரு கட்சியினுடைய தலைவர்கள் கிடையாது. எப்படி ஒரு அரசாங்கம் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க? ஒருவேளை 13 பேர் துப்பாக்கி சூடு நடத்துவதை நம்ம நடத்தணும்னு எதிர்பார்த்து ஒரு காத்திருந்து செஞ்சிருந்தாரோ என்னவோ அதே பிம்பத்தோடு அவர் பார்க்குறாரு இந்த அரசியம் பார்த்து. அந்த மாதிரியான பார்வை எங்களுக்கு கிடையாது. ஒருவேளை அவருக்கு திரு பழனிசாமிக்கு இருந்திருக்கலாம், 13 பேரை சுட்டு கொன்னணும், இதை பார்த்து நம்ம ரசிக்கணும், அப்புறம் டிவியில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லணும், அந்த மாதிரி மனப்பான்மை இருந்திருக்கலாம். அப்படி எங்களுக்கு கிடையாது. நான் என்ன கேட்குறேன்னா, நம்ம நீங்கள்
பின் பாயிண்ட் பேசுங்க. நலன் காந்தி நான் பேசுறேன் அப்படிங்கிறாரு. கரெக்ட். அப்படி பேசக்கூடியதை ஒன்றை நீங்க எப்படி வந்து அரசியலோட கூட்டணி கணக்கோட முடிச்சு? கரெக்ட். என்னன்னா தமிழ்நாட்டின் தமிழ்நாட்டின் நலன் வைத்து அல்லது அக்கறை வைத்து பேசக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் எல்லா ஆங்கிள்லையும் பேசணும், 360 டிகிரியில் பேசணும். எப்படின்னா இந்த கூட்டம் நெரிசலுக்கு யார் காரணம், நேரம் ஒதுக்கீடு செய்யப்பட்ட பிறகு ஏன் அவர் தாமதமாக வந்தார், அதுவும் பொறுப்பு இருக்குல்ல. அந்த தாமதமாக வந்ததுன்னு ஒரு கட்சிக்கான பொறுப்பு சொல்றீங்க. அந்த கட்சிக்கும் அந்த வந்த தலைவருக்கும் அந்த கூட்டத்தை நடத்துற அந்த தலைவருக்கும் பொறுப்பு இருக்குன்னு சொல்லணும்ல. இரண்டாவது வந்து ஆளுங்கட்சியின் மீது எதிர்க்கட்சி குற்றம் சுமத்துவது பத்தி தவறல்ல, அது அரசியல், அதுக்காக பதில் சொல்ல நாங்க தயாரா இருக்கோம். ஆனா ஒரே டைம்ல இவரும் ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கிறார், இவரும் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். ஆனால் எங்க கட்டுப்பாடு இல்லை. இவங்களுக்கு அந்த சம்பவம் நடந்த பிறகு அந்த தலைவர்கள் யாருமே அந்த இடத்துல இல்ல, குறைந்தபட்சம் அடுத்த தலைவர்கள் யாருமே அந்த இடத்துல இல்ல, மருத்துவமனைக்கு வரல, மீட்பு பணிகளுக்கு அரசோடு வந்து இறங்கி வந்து வேலை செய்யல. அதுக்கு அடுத்த நாள் வந்து அந்த தலைவர் வந்து காணாம போயிட்டாரு. எந்த விதமான ஒரு மக்கள் முன்னணி வந்து தோன்றல. இதை பத்தியும் பேசணும் எதிர்க்கட்சி தலைவர். சமூகத்தின் மீது அக்கறை கொண்டு இருக்கக்கூடிய எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர் அரசாங்கத்தினுடைய குறைகளை மட்டும் சொல்றாரு, கட்சியை பத்தி பேசல. அரசாங்கத்தில் குறையாக அவர் பேசுறார். ஆனா அரசு குறை இல்லைன்றதை நீங்க வந்து ஆர்கியூ பண்ண நாங்க தயாரா இருக்கணும் சொல்றோம். ஆனா அது நின்னு கேட்கறதுக்கு அவர் முடியல, அதனால தான் வெளியில போயிட்டாங்க. ஓகே, பேசலாம். முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிட்டு ஜவஹர் அலி, இதுல ரெண்டு பக்கமும் தானே பேசணும். ஒரு பக்கத்தை மட்டுமே பேசுறது மூலமா தான் அதுல ஒரு அரசியல் கணக்கு இருக்குன்னு நாங்கள் பார்க்குறோம் அப்படிங்கிறார். இல்லை, எல்லாத்தையும் உங்கள் அரசியலாக தான் பார்க்கறது தான் இவங்களுக்கு வழக்கமாக போச்சு. எங்களுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியாரை பொறுத்த வரைக்கும் 41 உயிர்களுக்கு நீதி வேணும்னு தான் அவர் பேசுறாரு. முதலமைச்சர் தமிழக மக்களுக்காக நீதி வேணும். அனைத்து இந்திய அண்ணா திமுக வந்து மக்களுக்கான இயக்கம் இது. அதனால தான் மக்களுக்காக பேசுறோம், யாருக்காக பேசல, விஜய் கட்சிக்காக யாருக்காக பேசல. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, பொதுவா சட்டமன்றத்தில் எதிர்கட்சிகள் வந்து கேள்வி எழுப்புனதுக்கு பிறகுதான் கடைசியா முதலமைச்சர் வந்து பதில் உரை இருக்கும். ஆனா இது வந்து தலைகள் எல்லாமே என்னன்னா முதலமைச்சர் முதலே பதில் கொடுத்துறாரு, அதுக்கப்புறம் எதிர்க்கட்சி பேசுறாரு, தலைவர் பேசுறாரு, விளக்கம் கொடுக்கிறார். ஃபர்ஸ்ட் அவர் என்ன நடந்ததுன்னு தன் தரப்பு விளக்கம். இந்த ஆணையத்துக்கு நீங்க அமைச்சர்கள் அதிகாரிகள் விளக்கம் கொடுத்த முன்னாடி ஒரு 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 கோணல் கொண்டு போனாங்க, அதே மாதிரியாவா அவர் என்ன சொல்றாரு, அரசாங்கத்தின் முதல்ல எதிர்க்கட்சிகளை பரப்புனா நாங்க சொல்றோம்ங்கறார். எதிர்க்கட்சிகளை பேச விட்டுருந்துருக்கணும். எதிர்க்கட்சிகளை பேச விடாம நீங்க வந்து முதல்ல விளக்கம் கொடுத்து எங்க பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் பேசும்போது எத்தனை குறுக்கீடுகள், எத்தனை அமைச்சர்கள் உள்ள புகுந்து பேசுறாங்க. ஆரோக்கியமான விவாதமாக இருக்கணும். ரெண்டாவது ஒரே ஒரு கேள்வி சார், அனுமதி பெற்று தானே கூட்டம் நடந்தது. அனுமதி பெற்று தானே கூட்டம். அனுமதி நேரம் எவ்வளவு? 11 கண்டிஷன்ஸோட அனுமதி நேரம். சரி, இல்ல அதுக்கு முன்னாடி உச்ச நீதிமன்றம் ஏற்கனவே வந்து ஒரு கூட்டங்களை எடுத்து நடத்துவதற்கான நெறிமுறைகளை நீங்கள் வந்து தயாரிக்கணும், கொண்டு வரணும்னு 18/9/2025 உத்தரவிட்டாச்சு. நீங்க கொண்டு வந்திருக்கணுமா என்ன?